சிம்மாசனத்தாழுகை செய்வோர் ஈசாய் வங்கீஷதர். பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, கிறிஸ்து வருகையின் இரவு நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாள் கிறிஸ்து வருகையின் இரவு. அவர் நம்மை சந்திக்க விண்ணகத்தை விட்டு மண்ணகம் நோக்கி வருகிறார். இன்றைக்கு நம்முடைய இல்லத்திற்கு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் நம்முடைய இல்லத்தை சுத்தம் செய்து ஆயத்தமாக வைப்போம். எதற்காக? அவர் நம்மிடத்தில் பிரியமாக இருக்க வேண்டும், நம்மை நேசிக்க வேண்டும், நம்மோடு அவர் நன்றாக பழக வேண்டும் என்பதற்காக. அவரை கவரும் வகையிலே பல வண்ண அழகு விளக்குகளையும் பல வண்ண ஆடைகளையும் பல வண்ண படங்களையும் ஒட்டி வீட்டை அழகு செய்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்திலே வருகிறார். ஆனால் நம்முடைய இடமோ அவர் தங்குவதற்கு தகுந்த இடம் இல்லாமல் இருக்கிறோம். அவர் வந்து வாசம் செய்வதற்கு உகந்த இடமாக நம்முடைய இல்லமும் இல்லை, உள்ளமும் இல்லை. இன்றைக்கு இந்த இரவில் அன்றைக்கு மெய்ப்பர்கள் இயேசுவுக்கென்று தன்னுடைய உள்ளத்தில் ஒரு இடத்தை கொடுத்தபடினால்தான் தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து தேடினார்கள், ஓடினார்கள், பார்த்தார்கள். இன்றைக்கு இரவு நேரத்தில், இரவு என்பது இருளின் அதிகாரத்தை, பாவத்தின் அடையாளமாக, சத்துருக்களின் செயல்படுகின்ற ஒரு பொருளாக அடையாளப்படுத்தப்படுகிறது. இந்த இருள் இன்றைக்கு வெளிச்சமாக மாற வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு உலகத்தில் ஒளியாக வந்தார். அந்தகார லோகாதிபதிகளோடும் அதிகாரங்களோடும் உங்களுக்கு துரைத்தனங்களோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொன்ன இறைமகன் இயேசு மத்தேயு 1:22 அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள். ஏனென்று சொன்னால் அதிகாரத்தோடும் பிசாசோடும் தந்திரங்களோடும் போராட வேண்டிய நமக்கு பாதுகாவல் யார் என்று சொன்னால் இம்மானுவேலர். அந்த இம்மானுவேலர் மத்தேயு 1:23 பார்க்கும்போது இயேசு நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு இரவு மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மோடு இருப்பவராக வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு அவர் தங்கக்கூடிய இடமாக நம்முடைய வீடு, நம்முடைய உள்ளம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆலயங்களில் வண்ண விளக்குகளோடு நாம் அலங்கரிக்கிறோம். ஏனென்றால் ஒளியின் அடையாளமாக இயேசு வந்தார். ஆகவே தான் வண்ண வண்ண விளக்குகள், ஒளிகள் பல லட்சம் செலவிலே நாம் உயர்ந்த வடிவத்தில் ஆலயங்களை அழகுபடுத்துகிறோம். ஆனால் கடவுள் அப்படிப்பட்ட செலவு செய்கிறவர்கள் ஒரு நாள் ஒருவேளை உணவு இல்லாமல் தெருவோரத்தில் வாடுகிற மக்களுக்கு நம்மால் ஒருவேளை உணவை பகிர்ந்து கொடுக்க இயலவில்லை. ஆனால் வருகின்ற ஆண்டவருக்காக நாம் 1 லட்சம் செலவு பண்ணி நம்முடைய இல்லங்களையும் ஆலயங்களையும் தெருக்களையும் அலங்கரிக்கிறோம். இது எப்படி கடவுளுக்கு பிரியமான ஒரு செயலாக இருக்கும்? அன்றைக்கு இரவில் மின்சார வசதி இல்லை. ஆனாலும் கையில் தீப்பந்தத்தோடு மெய்ப்பர்கள் ஓடினார்கள். எதற்காக? இரட்சகரை பார்ப்பதற்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்க வேண்டிய இரட்சகர் யார் என்று சொன்னால், நம் அருகிலே ஆலயத்தின் ஓரத்தில், ஆலயத்தின் பின்புறத்தில் ஒரே குடிசை பகுதிகளோடு ஒரு இடையூறு உள்ள இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, கொசுக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, சுகாதாரம் இல்லாத ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், வெறுக்கப்பட்ட அவர்களை இந்த இரவு சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அன்பான இறை மக்களே, இந்த இரவு உங்களுக்கும் எனக்கும் இயேசு தங்கக்கூடிய இடமாக, இயேசு பிறக்கக்கூடிய ஒரு இல்லமாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த இரவில் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஆண்டவரே,
உம்முடைய கருணையின் அளவை நாங்கள் இன்று இரவில் பார்க்க இருக்கிறோம். மாட்டுத் தொழுவத்தில் அழுகையோடும் கண்ணீரோடும் ஆடைகளின்றி வாடி வதங்கி போன நிலையில் அழுகின்ற ஒரு பச்சிளம் குழந்தையின் சத்தத்தைப் போல அன்றைக்கு உலகத்தில் பச்சிளம் குழந்தை போன்ற சத்தங்கள் அநேகம் உரிமை பறிக்கப்பட்டவர்களாக, அடைக்கப்பட்டவர்களாக, மறுக்கப்பட்டவர்களாக, விரட்டி அடிக்கப்பட்டவர்களுடைய குரல்கள் இன்றைக்கு அந்த குரல்களின் பிரதிநிதி குரலாக இயேசுவே நீர் இன்றைக்கு உம்முடைய அழுகையின் சத்தத்தை வெளிப்படுத்திடு. அந்த சத்தம் எங்கள் காதுகளில் மாத்திரமல்ல, எங்களுடைய மனதில் ஒலிக்கட்டும். அந்த மக்களுக்கு எங்களால் ஆன உதவியை திருச்சபை வழியாக, குடும்பங்கள் வழியாக செய்வதற்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன்.